சார், நீங்க சாதாரணமா தெரு தெருவா பேப்பர் பொறுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா குறுகிய காலத்திலேயே ஒரு பேப்பர் மில்லுக்கே ஓனர் ஆயிட்டீங்க. எப்படி சார்? அது ஒரு கலை. அந்த கலைய சரியான முறையில பயன்படுத்தினா யார் வேணாலும் முன்னேறிடலாம். ஏன் இப்ப நம் நாட்டுல கூட அந்த கலைய பல பேரு சரியான முறையில பயன்படுத்தினாலதான் பல கோடிக்கு அதிபதி ஆயிருக்காங்க. சார், அந்த கலை என்னங்கிறது மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல சார்? நான் சொன்னதுனால பல பேர் முன்னேறாங்க அப்படின்னா அது எனக்கு பெருமை தாங்க. வாங்க இப்பவே அது என்ன கலைன்னு உங்க எல்லாருக்கும் சொல்லி காட்டுறேன். அதாவது ஒரு தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா அவர் பின்னாடி போய் நின்னுகிட்டு அப்படி அடிக்கணும். இதுவே ஒரு எம்பி மந்திரி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் நின்னுகிட்டு அப்படி கொஞ்சம் வேகமா அடிக்கணும். இதுவே ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு போயிட்டா இன்னும் நல்லா ஃபாஸ்ட் அடிக்கணும். இதுதான் அந்த கலை. இந்த கலையை நான் சரியா செஞ்சதுனாலதான் தெருவுல பேப்பர் பொறுக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு பேப்பர் மில்லுக்கு அதிபதி ஆயிருக்க. இதே மாதிரி இந்த கலைய பல பேரு இன்னைக்கு நம்ம நாட்டுல செஞ்சுதா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கலைய எல்லாரும் கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் நீ வருங்காலத்துல பொழைக்க முடியும். அது இல்லாம நாம எவன் பின்னாடி நின்னு ஜாலரா அடிக்கிறோமோ அவனோட வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா காரி துப்புற மாதிரிதான் இருக்கு. ஆனா நாம பேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் என்ன எழுதுன்னா இவரு ஒரு தியாகி, இவர் கடந்து வந்த வாழ்க்கை மக்களுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படின்னு போஸ்டா போடணும், வீடியோவை போடணும். ஒவ்வொரு போஸ்டுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கு தனித்தனி அமௌண்ட் எங்களுக்கு வந்துரு. அதெல்லாம் இந்த கலையினோட மகிமை. சார், நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க மேடம். இந்த பொழைப்பு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம், இல்லைன்னா தூக்கு போட்டு தொங்கலாம் சார். போங்கம்மா போங்கம்மா, நீங்க செருப்பியே சாணியில முக்கி அடிச்சா கூட நாங்க திருந்த போறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. பணம் வந்தா போகுது. போங்க போங்க போங்க. அடுத்த போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.